ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சத்யா சேனல். இன்றைக்கி சட்னி அரைக்க பொட்டுக்கடலை இல்லையேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கலான்னு போனேன். ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு பாருங்கள். இந்த மாதத்துக்கான மொத்தமாக மளிகை சாமாவே அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன். பொட்டுக்கடலை வேணும்னு போனவன் இதை பாருங்கள், மிளகு சீரகம், மிளகு, மொச்சை, இது என்னது கம்பு, பச்சைப்பயிறு, தோசை மாவுலாம் சேர்த்து நான் ஊற வச்சு அரைச்சி சாப்பிடுவேன். அதனால் இது வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, பொங்கல் வருதே, அதுக்கு வடை கடை ஏதாவது போடணுமே அப்படின்ட்டு பட்டாணி பருப்பு, கடலப்பருப்புலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜீரகம், பொங்கல் செய்கிறதுக்கு பனை வெல்லம். சரி, கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா காணும் பொங்கலுக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு பிரியாணி அரிசி. அதுக்கப்புறம் தனியா, வீட்டில் இல்லைன்னு தனியா, பெருஞ்சீரகம். இது ராகி வந்து எப்பயுமே நான் வாங்கி கழுவி காய வச்சு தாங்க அரைப்பேன். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இது வந்து வெந்தயம், மல்லாட்டை. பொட்டுக்கடலை மட்டும் வாங்கிட்டோமே, மல்லாட்டை வாங்கலான்னு மல்லாட்டையும் நான் வாங்கிட்டேன். அதையும் நான் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ரவை, அப்புறம் வீட்டில் கோதுமை மாவு இல்லைன்னு கோதுமை மாவு 1 கிலோ வாங்கலான்னு போனேன். ஆனால் 6 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? இது ஃப்ரீயாக கடைசியில் என் நிலமை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இதேமாரி அனுபவம் தான் ஷேர் பண்ணுங்கள். பாய்.